அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலம் அளவையின் காலம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இந்த அளவை என்பது என்ன என்பதை நாம் இந்த தவக்காலத்தில் மிகவும் அதிகமாக தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதால் தான் தவக்காலம் அளவையின் காலம் என்ற ஒரு சிந்தனையின் வழியாக நாம் இந்த தவக்காலத்தில் பயணிக்க கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மோசேயின் அளவையால், அதாவது கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற அளவையால் அளக்காமல் இயேசு ஒரு மாற்று அளவையை அங்கு அளந்து காட்டுகின்றார். இரண்டாவதாக, ஒரு தந்தையும் இரு மகன்களும், அதாவது ஊதாரி மைந்தன், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இளைய மகன் தன் தந்தையின் சொத்துக்களை முழுவதுமாக அழிக்கிறார். ஆனால் தந்தையோ அப்படிப்பட்ட ஒரு அளவையை, அதே அளவையால் தனது இளைய மகனை அளக்காமல் மாற்று ஒரு அளவையை அந்த இளைய மகனுக்கு அளக்கிறார். அவரும் மன மகிழ்வோடு வெற்று பாத்திரமாய் தனது தந்தையிடம் வந்தவரை தந்தை தனது அளவையால் நிரம்பி வழிய செய்வதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தன்னை மும்முறை மறுதளித்த பேதுருவை அதே அளவையால், அதாவது பேதுரு திருந்தி வரும்பொழுது நானும் உன்னை மறுதளிக்கிறேன் என்று கூறாமல் ஒரு மாற்று அளவையை இயேசு அங்கு அளந்து காட்டுகின்றார். இந்த மேற்குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று நிகழ்விலும் கடவுளின் அளவையாக இருப்பது என்ன? கடவுளின் அளவையின் பெயர் இரக்கம். அந்த இரக்கத்தினால் அழைக்கிறார். ஆகவே அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இறுதி வரை வாழ்ந்தார்கள். ஆகையால் தான் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கூறின உடனேயே உங்கள் விண்ணகத்தந்தை நிறை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்றது ஒரு செய்தியினை இயேசு நற்செய்தியிலே தருகின்றார். ஆகவே இந்த தவக்காலத்தில் முதலாவதாக நாம் கடவுளின் இரக்கத்தை பெற வேண்டும். எந்த அளவையால் நாம் அளக்கப்படுகின்றோமோ அதே அளவையால் நாம் பிறருக்கு அளக்க வேண்டும். நாமும் அந்த இரக்கத்தை, மன்னிப்பை நமது சகோதர சகோதரிகளுக்கு, நம்மை சுற்றி வாழும் உறவுகளுக்கு நாம் அளக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்போம். Thank you.